அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை தாங்காதம்மா நெஞ்சம் நீயும் சொன்ன சொல்லை. நான் என் லைஃப்ல காற்று வெளியிலே பார்த்தேன். ஆனா மௌனராகம் ஒரு படமே போதும். மணி தாத்தா ஐடியாலஜி டாக்ஸிக் அப்படின்னு ப்ரூவ். மௌனராகம் ஒரு 80s ரிலீஸ் ஆன ஃபிலிம். இன்னைக்கு வரைக்குமே அது பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு எவர்கிரீன் ஃபிலிம். மோகன் அம்மா நடிச்சிருக்காருல, மணிரத்னம் எவ்வளோ சூப்பராக டைரக்ட் பண்ணியிருக்காருல, இசைஞானி இளையராஜா பாட்டில் வேற லெவலில் அப்படின்னு இன்னைக்கு வரைக்குமே போற்றப்பட்டு இருக்கிற ஒரு ஃபிலிமோட ஐடியாலஜி டாக்ஸிக் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா சார்? இன்னைக்கு வரைக்குமே நிறைய பீப்புள் மௌனராகம் பிரைஸ் பண்றதுக்கான முக்கிய ரீசனா எல்லாரும் பாக்குறதுங்கிறது அந்த படத்துல கூறப்பட்ட அந்த செகண்ட் சான்ஸ் அப்படின்ற ஒரு மேட்டர். லைஃப்ல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செகண்ட் சான்ஸ் சீக் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு செகண்ட் சான்ஸ் கிடைச்சா நான் வந்துட்டு லைஃப்ல முன்னேறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு விஷயத்த வந்துட்டு மௌனராகம் படத்துல மணிரத்னம் அப்ளை பண்ணியிருப்பாரு. லைக் ரேவதியோட கேரக்டருக்கு செகண்ட் சான்ஸ் கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை வந்துட்டு பியூட்டிஃபுல்லா மாத்தலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாலஜியை பாஸ் பண்ணியிருப்பாரு. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. ஆனா இந்த படம் எங்க தெரியுமா டாக்ஸிக்கா மாறிச்சு? அதாவது ரேவதியோட கேரக்டர் ஸ்ட்ரிக்டா கராரா இருந்திருப்பாங்க. எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு மேரேஜ்ல வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸோ ப்ளீஸ் நீங்க ஒரு நல்ல பொண்ணா பார்த்துட்டு போயிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓப்பனா வந்துட்டு சொல்லிடுவாங்க. பட் இந்த இடத்துல மோகன் ஆக்சுவலாவே ஒரு கிரீன் ஃபாரஸ்டா இருந்ததாரு அப்படின்னா என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? பாருங்க, இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல, தயவு செஞ்சு விட்டுருங்க, எங்க அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிடாதீங்க, உங்களுக்கு பிடிக்கலன்ற மாதிரியே சொல்லிடுங்க. அப்படியாங்க, சரி ஓகே, எனக்கு புரியுது. ஒரு பொண்ணோட விருப்பம் இல்லாம நான் அவங்க மேல கை மட்டும் இல்ல அவங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். மஞ்சம் வர நெஞ்சம் அவங்களுக்கு கல்யாணம் தேவைன்ற ஒரு விஷயத்த அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியே சேர்ந்து அவங்களை கேஸ் லைட் பண்ணி கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. மாப்பிள்ள பார்க்க ஸ்மார்ட்டா நல்லா வேலைக்கு போயிட்டு நல்லா சம்பாதிக்கிறாரு. அத்தி பேர் பொண்ணுக்கு தான் விருப்பமே இல்லையே. கிடக்குறாடி பாரு. ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதுமா. அம்மா இங்க வருமா, என் கடைசி ஆசை என்ன தெரியுமா? நீ அந்த மாப்பிள்ள கையை மட்டும் புடிச்சிட்டு வாழ்ந்துருமா. வேற வழி வர இல்ல. ஓகே, ஐ வில் மேரி ஹிம். எனக்கு கல்யாணமே ஆவலையா? கதை பிரகாரம் நான் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் தெரியுமா உனக்கு? நான் பிறந்த உடனே எங்க அப்பா ஆக்ஷன் அப்புறம் தான் அழுவவே ஆரம்பிச்சேன். எஸ், that's so Mani Tata gaslighted us for 2 hours to believe it's a really good relationship. ஆனா அந்த பொண்ணுக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி ரிலேஷன்ஷிப்ல உள்ள வச்சிட்டாரு. 80s ரிலீஸ் ஆன படத்துக்கு எதுக்குறா இப்போ வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஆக்சுவலி நானும் என் ஃப்ரெண்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் தான் இதை வந்துட்டு பிச் பண்ணான். லிட்டரலி எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா, மணி தாத்தா gaslighted me for 2 hours to believe Maunaragam movie contained an actual good relationship, and my friend took 2 minutes to gaslight me to believe that this movie contains a absolute toxic relationship. வேற ஏதோ உத்தமர் மாதிரி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல வந்துட்டு இல்ல பரவாயில்ல உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுதான் வேணாம், நீங்க படுத்துங்க நிம்மதியா சொல்லியிருப்பாரு. ப்ரோ நீ அன்னைக்கு கல்யாணம் வேதான்னு சொல்லியிருந்தா இதை விட நிம்மதியாவே அவங்க படுத்து தூங்கியிருப்பாங்க ப்ரோ. இதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா அவரே கொண்டு வந்து டிவோர்ஸ் பேப்பர் கொடுப்பாரு. கல்யாணத்துக்கு செலவு, டிவோர்ஸ்க்கு செலவு, இத்தனால அந்த பொண்ணை பார்த்துக்கிட்ட செலவு, அடரே மழை வேற பெய்யுதே. ஓகே, வீடியோட கன்க்ளூஷன் கிட்ட வந்தோம் அப்படின்னா, மணி தாத்தா நம்ம எல்லாரையும் கேஸ் லைட் பண்ண மாதிரி நான் உங்க எல்லாரையும் கேஸ் லைட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். என்னோட ஐடியாலஜி படி பார்த்தோம் அப்படின்னா, மௌனராகம் ஒரு ஆக்சுவல் குட் ஃபிலிம் தான், அதுல எந்த விதமான மாற்றமே இல்லை. ஆனா அந்த பிலிம்ல சொல்லப்பட்ட கருத்துங்கள் தப்பு. இதே விஷயத்த ஓகே கண்மணியில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க 2 பேருமே ரியலைஸ் பண்ணி தான் அட் தி எண்ட் இந்த மாதிரி மழை வந்துட்டு இருக்கும்போது ஒரு சிச்சுவேஷன்ல 2 பேருமே சேர்ந்துருப்பாங்க. ஆஃப்டர் அவங்க 2 பேரும் ரியலைஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இங்க லிட்டரலி அந்த பொண்ணோட பெர்மிஷனே இல்லாம மோகன்ஜி கல்யாணம் பண்ணிருப்பாரு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி தாத்தா கண்ணி தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஓகே, கன்வென்ஸ் இஸ் a good film. உடனே சிம்புக்கு மன்றலாம் இல்ல அப்படி இப்படி சொல்லிக்கீங்க. எங்களுக்கு அதை பத்தி
நான் உங்களை இந்த சூப்பரான வீடியோல மீட் பண்றேன். until then bye.